தமிழ் ஆர்டிஸ்ட் ஏரியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்களோட மீண்டும் டென்மார்க் நாட்டிலிருந்து வசந்த் வி. இப்பொழுது இங்கே உயிர்வரை இனித்தாய் திரைப்படத்தின் ஷூட்டிங் ஸ்பாட் என்று சொல்லும் அந்த இடத்தில் நின்று பேசிக்கொண்டிருக்கிறேன். நிமிக்கு இப்பொழுது என்னோட வசந்த் செல்லத்துறை இந்த படத்தின் கதாநாயகன் இணைந்திருக்கிறார் மற்றும் அவருடைய க்ரூ இந்த படத்தில் வேலை செய்த தொழில்நுட்ப வீரர்கள் மற்றும் நடிகை அனைவரும் இணைந்திருக்கிறார்கள். யார் யார் இணைந்திருக்கிறார்கள், என்னென்ன செய்திருக்கிறார்கள் என்று கேட்டு பார்ப்போம். இங்கே வசந்த் செல்லத்துறை அவர்கள் உங்களோட வணக்கம். வணக்கம் வசந்த் அவர்களே. சரி, அப்படின்றால் இப்பொழுது இந்த இடத்தில் தான் உயிர்வரை இனித்தாயின் சில பகுதிகள் உருவாகி வருகிறது. நீங்கள் இதில் கதாநாயகன் தெரியும், மற்றவர்கள் யார் யார் என்னென்ன செய்திருக்கிறார்கள் என்று கேட்போமா? நிச்சயமாக. அதாவது இன்றைக்கு உயிர்வரை ரிலீஸ் ஆகிட்டு டென்மார்க்கில். ஸோ அவங்க அந்த கருத்தை கேட்டு சில விஷயங்களை நாங்கள் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணி கொண்டிருக்கோம். இன்னும் பெட்டர் கேமரா வந்திருக்கு, லைட்டிங் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் நல்லா வந்திருக்கு. ஸோ அதனால் இன்னும் இந்த படத்தை பிரம்மாண்டமாக செய்கிறதுக்கான மறுவேலையில் நடந்துகிட்ருக்கு வெளிநாட்டில் ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னால். அதனால் அந்த இன்றைக்கு ரீஷூட் ஏரியாவில் உங்களை சந்திச்சிருக்கீங்க, நீங்கள் எங்களை சந்திச்சிருக்கீங்க. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு நடிகை ஷைலா அவங்க இந்த சீனில் நடிச்சிருக்காங்க. ஹீரோயினி நரவினி டேரி. ஸ்ரீகாந்த் அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஆர்டிஸ்ட், இங்கே டென்மார்க்கில் நிறைய படங்களை நடிச்சிருக்கார். டேசுபன் ஃப்ரான்ஸ்லேருந்து வந்திருக்கார், சினிமாட்டோகிராஃபர். அவர் நிறைய அவார்ட்ஸ்லாம் குறும்படத்துக்கு பண்ணியிருக்கார். இந்த படத்துலேயும் நிறைய பாராட்டுகள் பாடலுக்கு அவருக்கு கிடைச்சிருக்கு. இதான் இன்றைய டீம் இங்கே ஒர்க் பண்ணி கொண்டிருக்கோம். ஒரு முக்கியமான ஒரு கிளைமேக்ஸுக்கு முன்னால் வரக்கூடிய சீனை இங்கே நடிச்சு கொண்டிருக்கோம். இப்போ தான் முடிஞ்சிருக்கு. ஸோ ஹோப் அவங்கெல்லாம் எனர்ஜி இருக்குன்னு உங்களோட பேசுகிறதுக்கு. சரி, அப்படின்னா இப்பொழுது பொதுவாக சொல்வார், ஒரு விஷயத்தை படைத்தால் அதை பார்க்கும்போது திருப்பி அதை வித்தியாசமாக செய்ய வேண்டும், அதை புதுப்பிக்க வேண்டும் என்று இருக்கும். அதே போல் நீங்களும் இப்பொழுது இது சில விஷயங்களை மாற்றி வருகிறீர்கள். அப்படி என்றால் டென்மார்க் நாட்டு நேர்கள் நிறைய பேர் பார்த்துருக்காங்க அந்த படம். வெளிநாட்டவர்கள் பார்ப்பது இப்பொழுது எடுக்கும் ஒரு பெட்டர் குவாலிட்டியில் வரக்கூடிய படமாக இருக்கும். நிச்சயமாக. அதாவது இந்த வெர்ஷன் அதாவது ஒரு வெர்ஷன் மே எண்டுக்கு திருப்பி ரிலீஸ் பண்ணுறோம். அதாவது மக்கள் சொன்ன கருத்துக்களை எடுத்து இதில் என்னென்ன அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, என்னென்ன பிடிக்கல, இதில் எது பெட்டராகல கருத்தை எடுத்து திருப்பி ரீஷூட் பண்ணி கொண்டிருக்கோம். ஸோ டென்மார்க்கில் சில திரையரங்களை கடைசியாக முக்கியமாக ஹேர்னிங்கில் அண்ட் முக்கியமான சில தலைநகரங்களையும் இந்த படம் திருப்பி காண்பிப்போம். அதுக்கப்புறம் வெளிநாட்டில் ஃபுல்லாக செகண்ட் வெர்ஷன் தான், அதாவது இம்ப்ரூவ் பண்ண வெர்ஷன் தான் காமிக்க போகிறோம். உயிர்வரை இணைத்தாய் இந்த க்ரூ இங்கே இணைந்திருக்கிறார்கள். இவர்கள் என்னென்ன இந்த படத்தில் செய்திருக்கார்கள் என்று ஒவ்வொருவரையும் கேட்டு பார்ப்போம். வணக்கம் தமிழ் ஆர்டிஸ்ட் ஏரியா அவங்களுக்கு. நான் இந்த படத்தில் ஒரு சின்ன கேரக்டர் தான், ஆனாலும் எனக்கு அது ஒரு த்ரில்லிங்கான அனுபவமாக இருந்துச்சு. நீங்கள் படத்தை பார்த்துட்டு மிச்சம் நீங்கள் சொல்லுங்கள். கதாநாயகிட்ட கொடுங்க. வணக்கம் தமிழ் ஆர்டிஸ்ட் ஏரியா. இந்த இன்டர்வியூக்காக ஜெர்மன்லேருந்து வந்த வசந்த் அண்ணாக்கு என்னோட நன்றி. இந்த படத்தில் நான் கதாநாயகியாக வேலை செஞ்சுருக்கேன், இன்னும் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கோம். மக்களோட கருத்தை கேட்டு மக்களுக்காகவே ஒரு ஒரு புது வெர்ஷனை கொடுக்கறது ஒரு மிகப்பெரிய அனுபவம் மட்டும் இல்லை, இந்த வாய்ப்பு நிறைய பேருக்கு கிடைக்காது. 100 கோடி 200 கோடின்னு போட்டு படம் எடுக்கிறவங்க கூட திருப்பி ஒரு படத்தை ரீஷூட் பண்ண மாட்டாங்க, ஏன்னா அதுக்கான வாய்ப்பு அவங்களுக்கு அமையிறது கிடையாது. ஸோ இந்த வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இந்த தருணத்தில் தமிழ் ஆர்டிஸ்ட் ஏரியாவோட சேர்ந்து இந்த இன்டர்வியூ கொடுக்குறதும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வணக்கம் தமிழ் ஆர்டிஸ்ட் ஏரியா. எனக்கு இந்த படத்தில் வசந்த ஒரு சின்ன கிளிப்ஸ் ஒன்று தந்துருக்கிறார் எனக்கு. ஸோ இதேட்டு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறோம் நாங்களும். இந்த படம் நல்லா வந்திருக்குது. ஸோ நீங்களும் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பீங்கன்னு நம்புகிறோம். இந்த படத்தை பார்க்கணும் நீங்களும் போய். ஸோ வி ஹோப். வணக்கம் தமிழ் ஆர்டிஸ்ட் ஏரியா. ஸோ இதுதான் என் முதல் படம். இதுக்கு முதல்ல கொஞ்சம் குறும்படங்கள் எடுத்தேன் நான். ஸோ எப்படி சொல்கிறேன், இந்த படம் எடுத்தப்பறம் நான் எப்படி சொல்கிறேன் கணக்காக படிச்சிருக்கிறேன், வேலை செஞ்சதுக்கு கூட படிச்சிருக்கிறேன். ஸோ அது பார்த்தாம இது 3 வருஷத்துக்கு முதல் எடுத்துகிட்டு இப்போ திருப்பி ரீஷூட் வர்றதுனால எனக்கும் ஒரு சரியான வாய்ப்பாக இருக்குது. உங்களுக்கு நீங்கள் சரியான சப்போர்ட் பண்ணணும் எங்களுக்கு. ஸோ உங்களுக்கு பிடிக்குமான்னு எதிர்பார்க்குறோம். நன்றி. இதுவரை நம்மோடு உயிர்வரை இனித்தாய் அந்த க்ரூ அந்த டீம் இணைந்திருந்தார்கள். இங்கே அவர்களுடைய ஷூட்டிங் ஸ்பாட்டில் தான் நிற்கிறோம். மீண்டும் உங்கள் இந்த நேரத்தை எமக்கு ஒதுக்கியதுக்கு, இவ்வளோ பிஸியான ஒரு ஷெடியூலில் எமக்கு இவ்வளோ நேரத்தை ஒதுக்கி தமிழ் ஆர்டிஸ்ட் ஏரியா நேர்களோடு இணைந்து கொண்டதுக்கு எமது நன்றிகள். தமிழ் ஆர்டிஸ்ட் ஏரியாவுக்கு நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? தமிழ் ஆர்டிஸ்ட் ஏரியா இப்போ நிறைய ஆண்டுகளாக எங்களோட ஆர்டிஸ்ட், அதாவது ஈழத்தை சேர்ந்த ஆர்டிஸ்ட்டுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. வெப் மூலமாகவும் இன்டர்வியூ மூலமாகவும் ரேடியோ இன்டர்வியூ மூலமாகவும் இப்போ வீடியோ இன்டர்வியூவும் பண்ணிக்கொண்டிருக்கீங்க. மிக அருமையாக இருக்கின்றது. இப்போ நாங்கள் மட்டும் இல்லை, வெர்சடைல், அதாவது எந்த விதமான ஆர்டிஸ்ட்டாக இருந்தாலும் அவர்களை நேரடியாக போய் சந்தித்து இப்படி மக்களிடையே கொண்டு சேர்க்குற ஒரு மிகப்பெரிய பணி. இது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள்கிட்ட பெருசாக இருக்கையில் இப்போ நிறைய பேர் ஆரம்பித்தாலும் அதை திறம்பட செஞ்சு கொண்டிருக்கிற ஒரு ஸ்தாபனம் என்று சொல்லக்கூடிய வகையில் நீங்களும்
நீங்களும் அதில் இருக்கிறீங்கன்ற சொல்லி நீங்களும் பெருமைப்படலாம், நாங்களும் பெருமைப்படலாம். தொடர்ந்து உங்கள் சேவை தொடர வந்து நான் மட்டும் இல்லை, எங்களோட க்ரூ மட்டும் இல்லை, டென்மார்க்கில் இருக்க அனைத்து கலைஞர்களோடாகவும் நாங்கள் வேண்டிக் கொண்டு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. மிக்க நன்றி. தமிழ் ஆர்டிஸ்ட் ஏரியா சார்பிலும் மீண்டும் நன்றிகள். இப்பொழுது இந்த சின்ன ஒரு கிளிப் பார்த்தீர்கள். இதுபோல் இந்த திரைப்படத்தை கூட நீங்களும் தியேட்டரில் போய் பாருங்கள். ஜெர்மனியில் கூட கண்டிப்பாக இது வெளியாகும். மீண்டும் மற்றும் ஒரு இன்டர்வியூ அல்லது ஒரு வீடியோவோடு சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது வசந்த் வி. நன்றி, வணக்கம். Check, check.